மார்னிங். வா பிரேமா. சாப்பிடு. பிரேமா, உலகத்தில் எல்லோரும் சாப்பாடு கிடைக்கவில்லையே என்பதற்காக அழுவார்கள். நீ சாப்பிடுவதற்காக அழுகிறாயே. இல்லை, நேற்று ராத்திரி நடந்த சம்பவம் வேதனையாக இருக்கும், அதே நேரத்தில் வேடிக்கையாகவும் இருக்கும். பிரேமா, உன் அப்பா கிடைக்கவில்லையே என்று நீ வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது நான் மட்டும் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? அவர் கிடைக்கும் வரை உனக்கு எவ்வித தொந்தரவும் கொடுக்கலாகாது என்று நான் வெளியேறிவிட்டேன். இது தவறா பிரேமா? இல்லை அத்தா, என்னை அறியாமல் நான் உங்கள் மனதை புண்படுத்தி விட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள் அத்தா. நீ சாப்பிட்டால் தான் உன்னை மன்னிப்பேன். பிரேமா சாப்பிட்டாளா? எங்க இருக்க? என்ன பிரேமா, இன்னும் சாப்பிடவில்லை? அப்பாவை பற்றி ஏதாவது தகவல்? ஒரு துப்பும் கிடைக்கவில்லை. அவருக்காகத்தானே அலைந்து கொண்டிருக்கிறேன். கண்டுபிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் தேடினால் தானே துப்பு கிடைக்கும். பிரேமா, ஏன் மறைக்கிறீர்கள்? என் அப்பா இருக்கும் இடம் உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். நான் உங்களுக்கு என்ன தீங்கு இழைத்தேன்? அவர் இருக்கும் இடம் சொல்லாமல் என்னை ஏன் இப்படி சித்திரவதை செய்கிறீர்கள்? நிச்சயமாக உன் அப்பா இருக்கும் இடம் எனக்கு தெரியாது. தெரிந்திருந்தால் உன்னிடம் சொல்லாமல் யாரிடம் சொல்ல போகிறேன்? அத்தா, கடைசி முறையாக கேட்கிறேன். அப்பா இருக்கும் இடத்தை தயவு செய்து சொல்லிவிடுங்கள். தெரியாது. நிச்சயமாக தெரியாது? தெரியாது. இப்பொழுது சொல்லுங்கள், இது யாருடையது? இப்போதாவது சொல்லுங்கள், எதையும் மறைக்காமல் சொல்லுங்கள். அப்பா டைரியில் எழுதி வைத்தது உண்மைதானே? அன்று மாலை 7 மணிக்கு நீங்கள் தானே அவரை கடைசியாக சந்தித்தீர்கள்? சொல்லுங்கள். பிறகு அவரை என்ன செய்தீர்கள்? வாழைத்தண்டை ஒடிப்பது போல அவர் கழுத்தை ஒடித்து விட்டீர்களா? கசாப்பு கடைக்காரனு போல் தலை வேறு உடல் வேறாக வெட்டி கொன்று விட்டீர்களா? சொல்லுங்கள். அவர் பிணமாகி இருந்தால் அந்த முகத்தையாவது காட்டுங்கள். அதுவும் இல்லையே, அந்த பிணத்தை புதைத்த இடமாவது எதுவென்று சொல்லுங்கள். ஏன் மௌனமாக நிற்கிறீர்கள்? உங்கள் அன்னையின் மீது ஆணையிட்டு கேட்கிறேன். சொல்லுங்கள். எங்கே என்னப்பா? எங்கே என்னப்பா? சொல்லுங்கள். எங்கே என்னப்பா? சொல்லுங்கள். சொல்லுங்கள். எங்கே என்னப்பா?
தங்கத்தட்டிலே அக்கார வடிசலும் அறுசுவையுண்டி மருந்தி அருந்தி பழக்கப்பட்ட பெருந்தனக்காரரே, எடுத்துக்கொள்ளும் உமது ஆகாரத்தை. கூழ வேண்டாம் கணேஷ். என் குழந்தையின் திருமுகத்தை எனக்கு ஒரே ஒரு முறை காட்டுவேன். 7 ஆண்டுகள் என்று மறுபிறப்பு என ஒன்று இருந்தால் 7 ஜென்மத்துக்கு உன் கைதியாகவே வாழ்கிறேன். உன் காலடியிலேயே சாகிறேன் கணேஷ். கணேஷ், ஒரே ஒரு முறை, ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு வினாடி என் பிரேமாவை எனக்கு காட்டு கணேஷ். கணேஷ், என்னை பார் கணேஷ். உன் தாயிடம் தகாத விதத்தில் நடந்து கொண்ட தருதலை செத்து விட்டான். உன் தகப்பன் மீது தப்பு குற்றம் சுமத்திய கைவன் மக்கி மண்ணாகிவிட்டான். நான் புது பரோபகார் கணேஷ். என்னை பார், நான் புது பரோபகார். பேருக்கு ஏற்றபடி நடந்து கொள்ள துடிக்கும் பெருந்தகையால் என் கோரிக்கை மறுக்காத கணேஷ். கணேஷ், கணேஷ், போகாத கணேஷ். உன் காலில் விழுந்து கெஞ்சி கேட்கிறேன். உனக்கு ஒரு மகள் இருந்து அவள் உன்னை பிரிந்திருந்தாள். நீ அவளை பார்க்க தவிக்க மாட்டாய். அவள் பாலுவை போன்ற ஒரு கொலைக்காரனின் கோரப்பிடியிலே சிக்கியிருந்தால் எப்பாடுபட்டாவது அவளை விடுவிக்க துடிக்க மாட்டாயா கணேஷ்? கணேஷ், பிரேமா, என் தங்க விக்கிரகமே, உன்னை அந்த கொலைகாரன் என்ன பாடுபடுத்துகிறானோ, என்னென்ன சித்திரவதைகள் செய்கிறான். இந்த நேரத்தில் உனக்கு உதவி செய்ய முடியாத நானாகும் அர்த்தம் இல்லை. இல்லை, நான் பாவி கொலைகாரன். என்ன என்ன பிரேமாவா? பாதாளச்சிறையா? பாத்துட்டாளா? எங்க இருக்கா? பிரேமா, பிரேமா, கதவை திற. ஏன்? எதற்காக? சொல்லுகிறேன், கதவை திற. முடியாது, திறக்க முடியாது. இப்போது இங்கு என்ன நடந்து விட்டது? ஏன் இப்படி எல்லாம் செய்கிறார்? இனியும் என்ன நடக்க வேண்டும்? தாலி கட்டிய மனைவியை பாத தூசியினும் கேவலமாக நடத்தினீர்கள். வேலைக்காரியை கொண்டே உங்கள் வீட்டுக்காரியை அவமானப்படுத்தும்படி உத்தரவு போட்டீர்கள். இதை விட வேற என்ன நடக்க வேண்டும்? இது வீடல்ல, பயங்கர விலங்குகள் உலவும் காடு. இது காடு. தவறு பிரேமா, நடந்ததெல்லாம் தவறு. கதவை திற. போதும், நடந்ததெல்லாம் போதும். என்னை தொந்தரவு செய்யாதீர்கள். இந்த அறையிலாவது என்னை சுதந்திரமாக இருக்க விடுங்கள். போங்கள், என்னை தொந்தரவு செய்யாதீர்கள். பிரேமா, ஆரம்பமாகிவிட்டது பாலுவின் திருவிளையாடல்கள். இனிமேல் இந்த மொட்டை கடிதம் என்ன பாடுபடுத்துகிறது என்பதை பார்த்து விடுகிறேன்.
சாப்பிட்டாளா? காலையில சாப்பிடல? சாப்பிடாம செத்து போறாளா? எங்க இருக்கா? கூட்டிட்டு இருக்கல? பிரேமா, பிரேமா, என்ன வேண்டும் உங்களுக்கு? நீ சாப்பிட வேண்டும். கோபம் என் மீதா, சாப்பாட்டின் மீதா? நான் சாப்பிட மாட்டேன். அதில் கூட ஏதோ விஷம் கலந்திருப்பீர்கள். சச்ச, என்ன வீண் கற்பனை எல்லாம் செய்து கொள்கிறாய்? உன் ஆசை கணவன் அழைக்கிறேன், கதவை தர. ஏன் பொய் சொல்கிறீர்கள்? என்னை ஆசையோடு காதலித்தா கல்யாணம் செய்து கொண்டீர்கள்? இல்லை, என்னை ஏமாற்றி விட்டீர்கள். அப்பாவை சிறை வைத்தது போல் ஏதோ ஒரு காரணத்திற்காக மகளையும் சிறை வைக்க வஞ்சகம் செய்து விட்டீர்கள். இல்லை பிரேமா, இல்லை, நிச்சயமாக இல்லை. நான் சொல்வதை கேள். இனியும் கேட்க நான் தயாராக இல்லை. உங்கள் செயலிலும் இந்த வீட்டிலும் ஏதோ மர்மம் இருக்கிறது. நீங்கள் என்னை கொலை செய்ய போகிறீர்கள். அதற்காகத்தான் என்னை இங்கு தந்திரமாக அழைத்து வந்திருக்கிறீர்கள். பிரேமா, வேண்டாம் அத்தா, வேண்டாம். என் கணவருக்கு கொலைகாரர் என்ற பழி ஏற்பட வேண்டாம். நானே சாகிறேன். அன்னாகாரம் தீண்டாமல் பட்டினி கிடந்து குடல் கருகி சாகிறேன். அனாதை பிச்சைக்காரி போல் அனுதினமும் சாகிறேன். என்னால் நீங்கள் கொலைகாரராக வேண்டாம். என் கணவர் கொலைகாரர், கொடுமையாளர், காட்டுமராண்டி என்று ஊரம் உலகம் பேச வேண்டாம். நானே சாகிறேன், நானே சாகிறேன் அத்தா, நானே சாகிறேன். பிரேமா, பிரேமா, எனக்கு சாப்பாடு வேண்டாம். நீ போய் சாப்பிட்டு தூங்கு போ. அம்மா, பரோபகாரம் தான் செய்த பாவத்திற்காக உலகில் எவ்வளவு தொல்லைகள் இருக்கின்றனவோ அவ்வளவையும் அனுபவித்து விட்டான். அதற்காக உனக்கோ எனக்கோ ஒரு தீங்கும் செய்தறியாத பிரேமா ஏனம்மா நடைப்பணமாக வாழ வேண்டும்? அவளும் உன்னை போல ஒரு பெண் அல்லவா? ஐயோ அம்மா, பழி வாங்குவதற்காக வளர்த்தாயே, அப்போதே என்னை பண்பேதும் அறியாத ஒரு காட்டு மிராண்டியாக வளர்த்திருக்க கூடாதா? என்னை ஏன் படிக்க வைத்தாய்? பண்புகளை உணர வைத்தாய்? இல்லை, இல்லை, நீ அப்படி நினைக்கவில்லை. நான் தான் தவறுதலாக அர்த்தம் செய்து கொண்டிருக்கிறேன். குற்றவாளிகளை திருத்துவதுதான் தண்டனையின் நோக்கம். பரோபகாரம் திருந்திவிட்டான். இனி அவன் சிறையில் இருக்க வேண்டியதில்லை. நீ உயிரோடு இருந்திருந்தால் அதைத்தான் சொல்லியிருப்பாய். அவனை விடுதலை செய்து விடுகிறேன். உன் அனுமதியோடு நான் அவனை விடுதலை செய்து விடுகிறேன்.